அம்மா என்ன செய்ய போறீங்க? நெத்திலி மீன். நெத்திலி மீன் கத்திரிக்காய் பிஞ்சு கத்திரிக்காய் போட்டு நெத்திலி மீன் குழம்பு இன்னைக்கு. சரி, எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டீங்களா? ஆமா, 2 வெந்தயம் போட்டோம். சாப்பாடு இங்க வச்சிருக்கீங்க, நான் எப்படி நிக்கிறது? சரி விடுங்க. இப்ப என்ன எண்ணெய் ஊத்தி கடுகு வெந்தயம் போட்டிருக்கீங்களா? எடுத்ததும் கருவேப்பிலை போட்டு 2 கொத்தமல்லி கிள்ளி போடணும். சின்ன வெங்காயம் ஒரு 150 சின்ன வெங்காயம், நல்லா 2 பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டாதான் நல்லா வாசனையா இருக்கும் குழம்பு. வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி நல்லா பாதி வதங்கி வந்ததும் தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். 5 நிமிஷம் நல்லா தக்காளியை போட்டு வதக்கி விட்டு பிஞ்சு கத்திரிக்காய் முட்டையா அரிஞ்சு வச்சிருக்கேன். ஒரு நிமிஷம் இது சமைச்சுக்கலாம். வதங்கிடுச்சு. வதங்கும் இந்த கத்திரிக்காய் போட்டு 1/4 கிலோ கத்திரிக்காய் முட்டையா போட்டு வச்சிருக்கேன். பிஞ்சு கத்திரிக்காய் அது கூட 2 தூள் உப்பு, கொஞ்சம் கத்திரிக்காய் நல்லா உப்பு பிடிக்கிறதுக்காக. நிறம் மாறி கத்திரிக்காவை நல்லா வதக்கிட்டீங்களா? வதக்கிட்டேன். மிளகாத்தூள் போடுறேன். வீட்டு மிளகாத்தூள் நல்லா 2-3 ஸ்பூன் போட்டா நல்லா மீன் குழம்புக்கு நல்லா இருக்கும். நீங்களே அரைக்கிற மிளகா? ஆமா, வீட்டிலேயே அரைச்சி வச்சுக்கிற மிளகாத்தூள். நான் வாங்கியெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். புளி கரைச்சி இப்படி ஊற்றிடலாம். கத்திரிக்காய் கார குழம்பு வைக்கிறது மாதிரி புளி கரைச்சி ஊற்றிட்டோம்னா லாஸ்டா மீனை நல்லா கழுவி கண்ணாடி மாதிரி மஞ்சத்தூள் போட்டு வச்சிருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு வச்சிருக்கேன். கண்ணாடி மாதிரி கழுவி மஞ்சத்தூள் போட்டா அந்த மீனோட நீச்சனத்தை வராம இருக்கும். இல்லைன்னா கவுச்சி வாசனை வரும். சொல்லுங்கம்மா. 2 பத்தை தேங்காய் அரைச்சி ஊற்றினா நல்லா டேஸ்டா இருக்கும் குழம்பு. தேங்காய் சாப்பிடாதவங்க தேங்காய் தேவையில்லைன்னா குழம்பு கொஞ்சம் கட்டியா வச்சு தேங்காய் ஊத்தாம வச்சுக்கலாம். தேங்காய் ஊத்தலைனாலும் டேஸ்டா தான் இருக்கும். தேங்காய் 2-3 சின்ன வெங்காயமா? வேற ஏதாவது போடணுமா? வேற எதுவும் போட தேவையில்லை. குழம்பு நல்லா கொதிச்சு கொஞ்சம் வருது. தேங்காய் ஊற்றப்படும். இப்ப லாஸ்டா மீன் போட போறோம். நெத்திலி மீன். மீன் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடணும். முதல்ல கத்திரிக்காய்க்கு கொஞ்சமா லேசா தூவி விட்டோம் சால்ட். மீன் குழம்புக்கு மீன் உப்பு போட்டுக்கணும். போட்டோம்னா மீன்லையும் பிடிச்சிக்கணும் உப்பு. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தழைலாம் லாஸ்டா கொஞ்சம் கிள்ளி போட்டோம்னா நல்லா வாசனையா பிஞ்சு கத்திரிக்காய் நெத்திலி குழம்பு ரெடி. ஆஃப் பண்ணிட்டீங்களா? மீன் வேகணும்ல? ஆஃப் பண்ணல, சிம்ல வச்சிருக்கேன்.